சென்னை மயிலாப்பூர் கபாலி தோட்டத்தில் உள்ள குடிசை வாரியம் குடியிருப்புகளில் குப்பை கழிவுகளால் நீண்ட நாளாக கொட்டப்பட்டு உள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அச்சத்தில் மக்கள் உள்ளனர். இதுகுறித்து அந்த பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் ஹரிஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை மயிலாப்பூர் கபாலி தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குடிசை வாரியம் குடியிருப்புகள் அருகில் இவர்கள் கொட்டப்பட்ட கழிவுகள் ஆனது ஒரு முறையான பராமரிப்பு இல்லாமல் அந்த காட்சியை பார்த்தாலே தெரிகிறது எந்த மாதிரியான இந்த கழிவுகள் இந்த பகுதியில் சூழப்பட்டிருக்கிறது. அது பார்த்தோம் என்றாலே தெரிகிறது. ஆனால் இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமே கேட்போம். இந்த கழிவுகளானது எவ்வளவு காலமாக இந்த பகுதியில் இருக்கிறது, மேலும் இந்த கழிவுகளால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான சிரமங்கள் அடைகிறார்கள் என இந்த மக்களிடமே கேட்போம். இன்னும் குப்பைலாட்டிலும் இருந்தாங்க, இப்போல்லாம் அல்றது கிடையாது. மழை பெஞ்சா புழு பூச்சி எல்லாம் உள்ளே வருது. தண்ணி இது வரைக்கும் உள்ளே வரைக்கும் வரும். தண்ணி டஸ்ட்பின் பழுப்பு கூட மாற்றுறது கிடையாது. ஃபுல்லாக மாத்திரன்னு சொல்லிட்டு பழைய பழுப்புங்களை எத்தனை மாதிரி மேலெல்லாம் ஃபுல்லாக தண்ணி கீழே தான் ஊற்றும். டஸ்ட்பின் தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வரும். இந்த சேறு வச்சு இது உள்ளெல்லாம் தண்ணி வந்துடும். தண்ணி மொண்டுக்கு வெளியே தான் ஊற்றுறோம். நாங்கள் எவ்வளோ காலமாக அந்த குப்பை ரொம்ப வருஷமாக இருக்குது. அந்த டைம் ஆனால் கட்சிக்காரங்க வந்தாங்கன்னா சும்மா வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அவங்க வர சொல்ல வந்து அழுறாங்க. அவங்க திரும்பி எடுத்துன்னு போயிடுறாங்க. க்ளீனாகவே செய்ய மாட்டேங்க கிடையாது. எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் பூச்சி கச்சி காலு வீங்கிருக்கு, மலேரியா அந்தமாரி நிறைய பேர் ஜுரம்லாம் கூட வருது. சின்ன குழந்தைங்களாம் கூட எங்கள் வீட்டில் கழுவி குழந்தை ஒன்று இருக்குது. ஒரே பூச்சி ஒன்று கச்சி குழந்தை ஹாஸ்பிட்டலாக சேர்த்து வச்சுருந்தோம். மேலும் இந்த மக்களிடம் கேட்ட பொழுது இந்த கழிவுகள் ஆனது ஒரு நீண்ட காலமாக இந்த பகுதியில் தான் கிடக்கிறது. அதனால் இதிலிருந்து துர்நாற்றமும் தினம் வீசப்படுகிறது என்று கூறுகிறார்கள். அது ஒரு புறம் இருந்தாலும் அதிகாரிகள் தரப்பிலும் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய மக்கள். ஆனாலும் அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று நம்முடன் தெரிவித்திருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த குப்பை கழிவுகள் இந்த பகுதியில் இருக்கிறதால் சுகாதாரம் சீர்கெட்டு கிடப்பதால் இந்த பகுதியில் வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் ஏதோ ஒரு நோய் தொற்று ஏற்படுமோ என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் ஒரு அச்சத்தோடு தான் இருக்கிறார்கள். அது குறித்து இந்த பகுதிக்கு உட்பட்ட மாமன்ற உறுப்பினரும் ஆனால் மாநகராட்சி தரப்பில் அதிகாரிகளும் விரைந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றி தர வேண்டும் என இந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய மக்கள் பிரதான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ஹரிஷ் மனோகரன்.